ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான காட்ஜில்லா -1 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. காட்ஜில்லா மூவி ஃப்ரான்ச்சைஸில் 37வது படமாகவும் டோஹோஸ் காட்ஜில்லாவில் 33வது படமாகவும் இந்த படம் வெளியாயிருக்கு. 2025 ஆஸ்கர் ரேஸில் இந்த படத்துக்கு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் ஆஸ்கர் கிடைச்சது. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1945ல இரண்டாம் உலகப் போருடைய இறுதியில் இந்த படத்துடைய கதைக்களம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. போஸ்ட் வார் ஜப்பான்ல போர் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சேதங்கள்ல இருந்து மீள ட்ரை பண்ணிட்டு இருக்க ஜப்பானுக்கு காட்ஜில்லாங்கிற மான்ஸ்டரால மறுபடியும் ஒரு பேரழிவு வந்து நடக்க ஆரம்பிக்குது. காட்ஜில்லா அழிக்க ஜாப்பனீஸ் மக்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்றதா இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு அட்டாமிக் வார் அப்படின்றது நடந்துச்சுன்னா அது அந்த கண்ட்ரியை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காட்ஜில்லா படம் பார்த்த ஒரு ஃபீலை இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு தரும். காட்ஜில்லா மூவிஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா பிளாட் ட்ரிவன் மூவியா தான் இருக்கும். அந்தந்த சீக்வன்ஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கும், அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் படமே வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். கண்ணி வெடிகளை ரிமூவ் பண்ற ஒரு ஒர்க்கை வந்து ஹீரோ வந்து பண்ணிட்டு இருப்பாரு அவரோட க்ரூவோட சேர்ந்து. தண்ணியில இருக்கிற அந்த மேக்னெட்டிக் பாம்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு உடன் போட்ல அந்த க்ரூ வந்து போவாங்க. காட்ஜில்லாவை அழிக்கிறதுக்காக அந்த க்ரூ மெம்பர்ஸ் பண்ற அந்த பிளானிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதனாலே பாத்தீங்கன்னா காட்ஜில்லா வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் பில்டிங் படம் முழுக்கவே இருக்கும். போஸ்ட் வார் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களோட குழந்தையா இருக்காது. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் ஒரு நல்ல எமோஷனல் கண்டென்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா எமோஷனலா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. காட்ஜில்லா படங்கள்ல ஃபர்ஸ்ட் டைமா காட்ஜில்லா மேல வந்து ஃபோக்கஸ் வைக்காம அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் மேல ஃபோக்கஸ் வச்சு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் பில்டிங் கொடுத்த முதல் படம் இதுதான். இந்த படத்துல காட்ஜில்லா அப்படிங்கிற ஃபேக்டர் பாத்தீங்கன்னா வாரோட வந்து கம்பேர் பண்ற மாதிரி ஒரு மெட்டஃபரா சொல்லியிருப்பாங்க. ஸோ காட்ஜில்லா வர சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் உடைக்கும், மக்களை வந்து தின்னுட்டு போயிடுற மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ வார்லயுமே பாத்தீங்கன்னா சிமிலரான விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அதுல இருந்து மக்கள் எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கான்செப்டாவே இருக்கு. இந்த படத்துல காட்ஜில்லா எப்படி இந்த மாதிரி உருவாச்சு, எங்கிருந்து வருது அப்படின்ற மாதிரியான பேக் ஸ்டோரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கடலுக்குள்ள வந்து சிட்டியை வந்து சேதப்படுத்திட்டு மறுபடியும் வந்து கடலுக்குள்ளேயே போயிடும். அந்த மாதிரி தான் வந்து காட்ஜில்லா வந்து காமிச்சிருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க் டாப் நாச்சா பண்ணிருப்பாங்க. காட்ஜில்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேரியா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய கண்களே பாத்தீங்கன்னா வந்து பார்க்கும்போதே பயப்படுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து தர மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ காட்ஜில்லாவுடைய அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். காட்ஜில்லா அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த கேரக்டர்ஸ் மேல எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து காட்ஜில்லா படங்கள்ல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா காட்ஜில்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்ஜில்லா சைட்ல தான் இருப்போம். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸோட சைட்ல இருந்து பாக்குற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. காட்ஜில்லா ரோர் பண்ற அந்த சீக்வன்ஸ்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டாப் நாச்சா பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு நல்ல சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். காட்ஜில்லா -1 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8/10.